இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா block diagram reduction. So block diagram அப்படினா என்னன்னா ஒரு closed loop system இருந்துச்சுனா அது வந்து block diagramல தான் represent பண்ணிருப்பாங்க. So அந்த block diagram நம்ம reduce பண்ணி நம்ம transfer function find out பண்ண போறோம். So block diagram ஓட elements என்னலாம்னு பார்த்தனா ஒரு block எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து gain, இதுக்கு input output அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Next summing point. So summing point ரெண்டு signals வந்து add up பண்றதுக்கோ இல்ல ரெண்டு signals subtract பண்றதுக்கோ யூஸ் பண்றது தான் summing point. ஓகேவா? So next branch point. இந்த மாதிரி branches எடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம branch point அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ரூல்ஸ் என்னென்ன ரிடக்ஷன் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து combination of block when connected in series. இப்போ வந்து ஒரு ரெண்டு பிளாக் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அதை எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பிளாக் சீரியஸாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டு பிளாக்கையும் மல்டிப்ளை பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ G1 G2 சரியா? ரெண்டு பிளாக் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும்போது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா அந்த ரெண்டு பிளாக்கும் வந்து மல்டிப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே இது ரெண்டு பிளாக் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பிளாக்கையும் எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோன்னா ரெண்டுத்தையும் ஆட் அப் பண்ணி. ஓகேவா? ஸோ G1 + G2 ஸோ ஆட் அப் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு branch பாயிண்ட்டை நம்ம பிஃபோர் தி பிளாக்காக மூவ் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ ஒரு branch பாயிண்ட் இங்கே இருக்குது, அதை வந்து பிஃபோர் த பிளாக், இந்த பிளாக்குக்கு முன்னாடி வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? முன்னாடி மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு branch பாயிண்ட் வந்து பிஃபோர் பிளாக்காக மூவ் பண்ணோன்னா அந்த என்ன கெயினை நம்ம அந்த ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்ல என்ன கெயின் இருக்கோ அந்த கெயினை நம்ம இந்த branch பாயிண்டில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரியா? என்ன கெயின் இருக்கோ அந்த கெயினை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் இந்த branch பாயிண்ட். ஓகேவா? நான் இப்போ ட்ரா பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் இருக்குது, இந்த பிளாக்குக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த branch பாயிண்ட் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த branch பாயிண்ட் கொண்டு வந்துட்டோம். பட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த என்ன கெயினோ அந்த கெயினால் இந்த branch பாயிண்டில் மல்டிப்ளை பண்ணி வச்சோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து மூவிங் branch point before the block. மூவிங் branch point before the blockனா ஒரு branch point இருக்குது, அதை வந்து பிளாக்குக்கு முன்னாடி மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி முன்னாடி மூவ் பண்ணுறோன்னா என்ன கெயின் அந்த பிளாக்கில் இருக்கோ அந்த இதில் அந்த branch பாயிண்டில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ அதே இது வந்து மூவிங் branch point after the block. ஸோ ஆஃப்டர் த பிளாக், இங்கே branch பாயிண்ட் பிளாக் இருக்குது. இப்போ இந்த branch பாயிண்ட்டை வந்து நான் வந்து இங்கே கொண்டு வர போகிறேன், பின்னாடி கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போனா இதில் இந்த என்ன கெயின் இங்கே இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே கெயின் G1ன்னு இந்த branch பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி பேக் சைடு மூவ் பண்ணோன்னா அது என்ன கெயினோ அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து அதில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ரெண்டுக்கும் அப்படியே ஆப்போசிட் வந்து சம்மிங் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ மூவிங் சம்மிங் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக் அப்படின்னா என்னென்னா 1/Gயால் மல்டிப்ளை பண்ணணும். பிஃபோர் த பிளாக்னா என்னது 1/Gயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து அப்படியே முன்னாடி கொண்டு போகிறேன் இந்த சம்மிங் பாயிண்ட்டை. ஸோ சம்மிங் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன் இந்த பிளாக்குக்கு. ஸோ நம்ம 1/Gயால் மல்டிப்ளை. ஓகே? அதே மாதிரி மூவிங் சம்மிங் பாயிண்ட் ஆஃப்டர் தி பிளாக் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? Gயால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இந்த சம்மிங் பாயிண்ட்டை அந்த பிளாக்குக்கு அப்புறம் கொண்டு வர போகிறேன். சம்மிங் பாயிண்ட்டை பிளாக்குக்கு பிஃபோர் கொண்டு போனேன், சம்மிங் பாயிண்ட்டை ஆஃப்டர் த பிளாக்காக கொண்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஆஃப்டர் த பிளாக் கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த சம்மிங் பாயிண்ட்டில் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? Gயால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே? இது ரிடக்ஷன் டெக்னிக். அப்புறம் இன்டர்சேஞ்ச் ஆஃப் சம்மிங் பாயிண்ட். இப்போ ரெண்டு சம்மிங் பாயிண்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு சம்மிங் பாயிண்ட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது. நான் அந்த செகண்ட் சம்மிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன், ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட்டை செகண்டாக கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ செகண்ட் சம்மிங் பாயிண்ட்டில் என்ன இருக்குது? இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட்டில் ரெண்டுலேயுமே இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். ஸோ இங்கே ஏ, இங்கே வந்து சி. நெகட்டிவில் தான் சி இருக்குது, அதனால் சி. இங்கே வந்து பி. ஓகேவா? ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் என்னென்னா எலிமினேஷன் ஆஃப் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கை எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம்? ஸோ எலிமினேஷன் இது வந்து என்னது? நெகட்டிவ் ஃபீட்பேக், இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்காக தான் அது எப்படி எலிமினேட் பண்ணலாம்?
ஃபார்முலா என்னது G1 1 plus G1 H1 ஓகேவா ஸோ அதான் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை எலிமினேட் பண்ணுறது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் G1 1 minus G1 H1 ஓகேவா ஸோ இவ்வளோ தான் நமக்கு ரெடக்ஷன் டெக்னிக் மொத்தம் 8 டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ அந்த 8 படிச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் டயக்ராமை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம் ஏதாட்டும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் போய் வந்துட்டு திருப்பி வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட பிளாக் டயக்ராம் டிரெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம்